வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம எப்போதுமே நம்மளுடைய ஜோதிட சவால் நிகழ்ச்சியில உள்ளூர் தொடங்கி உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்கள் அபிமான ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். இன்னைக்கு நம்மளோட அவர் இணைந்திருக்கிறார். அவர் முதல்ல வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கோடான குறைசலாம். இன்னைக்காக என்ன சொல்றாரு சார், நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். குறிப்பாக அமெரிக்கா ஈரான் வார், இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. திடீர்னு அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுது. அந்த பேச்சுவார்த்தை அமலில் இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா வார் நடக்கும். மக்கள் அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த வார், அதாவது ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த வார் முடிவுக்கு வருமா சார்? கண்டிப்பாக அது ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வரலன்னா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். எல்லா நாடுகளும் பண பிரச்சனைகள், அதாவது எக்கனாமிக் வெரி ப்ராப்ளம் வந்துடும். ரொம்ப பணங்கள் இல்லாமல் மக்கள் பண வழி கையில் இல்லாமல் திண்டாடக்கூடிய நாள் ஆகிடும். அப்படி இந்த போரை நிறுத்தி ஆகணுன்ற ஒரு அவசியத்தில் இருக்குது. இந்த 11ஆம் தேதிக்குள்ளே நிறுத்தணும். இந்த 11ஆம் தேதிக்குள்ளே இவங்க நிறுத்தலைன்னா ரொம்ப குழப்பம் ஏற்பட்டுரும். ஸோ அதுக்கான முடிவுகள் இருக்கிறாங்க. சில ப்ராப்ளங்கள் வருது, வெளிநாட்டு வழிகள் வருது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாட்டாவது ஜெர்மன் அந்த மாதிரி கண்ட்ரி, யூரோப்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைப்பாங்க. இது கண்டிப்பாக ஒரு முடிவு வந்துடும். இந்த 11ஆம் தேதி தாண்டிடுச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாகிடும். ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த நாடை தவிர்த்து வேறு 2 நாடுகள் சண்டை போட போகுது. ஒன்று, அந்த வேறு 2 நாடுகள் சண்டை போடுறதுனால ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர இந்த பிரச்சனைகள் குறையாது. இந்த பிரச்சனைகள் அக்டோபர் மாதம்தான் குறையும். கரெக்டாக அக்டோபர் மாதம் இந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஓரளவுக்கு நாடு ரிலீஃப் ஆகுதை பார்க்கலாம். ஓரளவுக்கு வழிகள் மாறும். இது காரணம் ராகு தான். இந்த ராகுவோட பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது, தனித்து நிற்குது. ஆனால் கொஞ்சம் சமாதான நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா வார்னு இல்லாமல் இன்னொரு பக்கம் யுக்ரைன் இஸ்ரேல், அதுவும் ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்குது. அது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது கொஞ்சம் கஷ்டம். அவங்க எந்த ஒரு முடிவுக்கும் வரல. இவங்க 2 பேரும் சண்டை ப்ரோலாங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி 4 வருஷம் ஆயிடுச்சு. 2023 ஆரம்பித்த சண்டைகள் 4 வருஷம் முடிவுக்கு வரப்போகுது. அப்படி வந்தாலும் இயர் 2க்குள்ளே ஒரு முடிவு வரும். அப்படி வரலன்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க. ஒரு முடிவு வந்தே ஆகணும். வரலன்னா உலக நாடுகளோட பிரச்சனைகள் ஏற்படும். நடுத்தரப்பட்ட மக்கள்கள், அது இல்லாமல் வாழ்வாதாரத்த மக்களுக்கெல்லாம் பணம் பிரச்சனையாயிடும். ஸோ விலைவாசிகள் இன்னும் அதிகமாக ஏறும். இவங்களோட இன்னும் எண்ணெய் விலைகள் அதிகமாக ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் வர சொல்ல பெரிய குழப்பங்கள் ஏற்படுது. இருந்தாலும் இந்த உக்ரைனும் ரஷ்யா வரும் ஒரு முடிவுக்கு வரும். ஓகே சார், இப்போது இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியிலேருந்து அந்த கச்சா எண்ணெய் வெளியில் வரதுலாம் தொடர்ச்சியாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அண்மையில் கூட அந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்தியாவுக்கும் சுமூகமாக எண்ணெய் சேர்ந்துடும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். இப்போ திருப்பியும் தொடர்ச்சியாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதனால் இந்தியா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த 11ஆம் தேதிக்குள்ளே இந்த சண்டையை நிறுத்தலைன்னா இந்த இன்னொரு ஜலசந்தியோட பாதை இருக்குது, அதையே இவங்க மூடிடுவாங்க. அதை மூடிட்டா யூரோப் கண்ட்ரிக்கு பிரச்சனை வரும். சீனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனை சீனானாலும் ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனையாக சண்டை வரும். இந்த குழப்பம் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு வழிகள் வர்றது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நமக்கு வழிகள் எல்லா எண்ணெயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனால் இது மூடுறதுக்கான வழிகள் தான் அவங்க பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சனை அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒரு பெரிய குழப்பத்தினால ஒன்றும் பிரச்சனைகள் உருவாகும். அப்படி ஆனால் எண்ணெய் விலைகள், அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். அதுவும் இந்த 9ஆம் மாதம் 8ஆம் மாதத்துலேருந்து நமக்கு தெரிய போகுது. அடுத்த மாதத்துலேருந்து தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதும் வழியும் தெரிய போகுது. அப்படி இந்த 9ஆம் மாதத்துக்குள்ளே அவங்க வழி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அப்படி வந்தால் 9ஆம் மாதத்துலேருந்து தொடர்ச்சியான பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த இயர் 2 வரைக்குமே பிரச்சனைகள் இருக்குது. 2026 இந்த இயர் 2 வரைக்குமே குழப்பம்தான் அப்படின்றத சொல்கிறாங்க.
சார், இப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துலேயும் ஒரு புள்ளியில் வந்து நிற்கும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுமா இல்லை அதிகரிக்குமா? யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? இந்த 3ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஷேர் சடனாக இறங்கும், அமெரிக்காவோட மார்க்கெட் விழுந்துடும். பர்டிகுலராக திரும்ப சொல்ல பெரிய செக்டார் வாங்காதீங்க. இந்த பெரிய செக்டார் இறங்கிடுச்சுன்னா தாங்க முடியாது. ஸோ இந்த பெரிய செக்டார்லாம் இறங்க போகுது. ஒட்டுமொத்தமாக சரின்னு விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எதிர்பார்க்காத விழுறதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி விழுந்ததுன்னா மார்க்கெட் ரொம்ப கிளாஷ் ஆகும். ஸோ அமெரிக்கா மார்க்கெட் ரொம்ப கிளாஷ் ஆக போகுது. அது கிளாஷ் ஆனால் ஏற்கனவே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வந்து அங்கே குறையுது. அந்த ப்ராப்ளம் நமக்கு இந்தியாவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இந்த பெரிய ஷேர்ஸ்லாம் இறங்கும். சின்ன ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட வேணாம். 9ஆம் மாதத்துலேருந்து ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது எல்லாமே ட்ராப் பண்ணுங்கள். நிறைய பெரிய ஷேர் இருந்தால் கொடுத்துட்டு நீங்கள் சின்ன ஷேராக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்லை பணத்தை கையில் வச்சுக்கிறது நல்லது. பணம் எப்பவுமே கையில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போது நம்ம ஜப்பானில் நேற்று 7.1 அப்படிங்கிற அளவில் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. கடுமையான சேதத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. சீனாவிலையும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக இது போன்ற பேரிடர்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த தடவை இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவிலையும் மத்திய பிரதேசம் இந்தியாவோட நடுமத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல வரப்போகுது. சென்னையில் லேசான நிலநடுக்கம் இருக்கும். நார்த் டெல்லி இல்லைன்னா இமயமலை பகுதி இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பஞ்சாப், இந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த தடவை நம்ம வெயிட் பண்ணுவோம். இது இல்லாமல் 2 முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் மிகப்பெரிய எர்த்குயிக் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்தோனேஷியா, இந்த தடவை கடல் தண்ணீர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கிராமத்துள்ளே போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இந்தியாவில் அதர் ஸ்டேட்டில். அதே நேரத்தில் வந்து இந்தோனேஷியாவில் ப்ராப்ளம் ஏற்கனவே வந்த ஜப்பான்லேயும் திரும்பியும் நிலநடுக்கம் வரும். ரிட்டர் அளவுகோல் அதிகமாகிடும். அது வர்றது இல்லாமல் வெனிசுலா, பிலிப்பைன்ஸில் அப்புறம் அட்டாக் ஆகிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தடவை இந்த ஜப்பானும் சரி பிலிப்பைன்ஸ் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லதுன்றதை சொல்கிறேன். சார், கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஏஐ அப்படிங்கிறது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. பல பேர் வேலை இல்லாத சூழல்லாம் இருக்குது. ஏஐ அடுத்த 10 வருஷத்தில் மனித இனத்தை அழிச்சிடும் அப்படின்னு எலான் மஸ்க் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏஐ என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மனிதர்கள் இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? ஏஐ வந்து இன்னும் 10 வருஷத்தில் உலகத்தையே ஆட்கொள்ளும். ஏன்னா எந்த கேள்வியுமே அதிலிருந்து தான் எடுப்பாங்க. எந்த ஒரு ஆன்சருமே அதில் தான் வரும். ரோபோஸ் அதோட கண்ட்ரோலில் வந்து இயங்கும். அதோட வழியில் வந்து எல்லாத்தோட வழியாக பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் வரும். சின்ன சின்ன கேள்வி கூட அதில் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு ஃபோனில் வந்து ஏஐ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரியா ஒரு ஃப்ரெண்டு போல் ஒரு பேரை வச்சு அதை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர் கேட்குறப்போ நம்மளோட புத்தி வந்து மங்கும். செயல் வந்து மங்கும். ஒரு மேப் எடுத்து பார்த்துட்டு போகிறோம், நம்ம தானாக பார்க்காம போகிறோம். ஒரு காலத்தில் இப்போ மேப் எடுத்து பார்த்துட்டு போகிறோம். அப்போது அட்வான்ஸாக பார்த்துட்டு போவோம். இந்த இடத்துக்கு போனால் இத்தனை நிமிஷத்தில் போயிடலாம், இப்படி போயிடலாம், இந்த செகண்டில் போயிடலாம் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் வந்துடும். இன்னும் டெக்னாலஜி பெருக இந்த ஏஐ பெரிய லெவலில் போயிடும். இந்த ஏஐ போக மனிதனோட புத்திகள் குறையலாம். ஆனால் ஒரு பக்கம் பெரும் வளர்ச்சி இருக்குது. ஒரு பெரும் விஞ்ஞானிகள், பெரிய சயின்டிஸ்ட், பெரிய டெக்னாலஜிஸ் உருவாகிறதுக்கு இது நமக்கு ஆதாரமாக இருக்கும். இது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். சில வழிகளை கொடுத்துரும், சில வழிகள் அட்வான்ஸாக கொடுக்க சொல்ல இன்னும் டெக்னாலஜிஸ் வந்து பெருகதான் செய்யும். டெக்னாலஜி பெருகிறதான மனித இடம்லாம் அழியாது. அதெல்லாம் நம்மளா சும்மா சொல்லிக்கிறது தான். மனிதன் தான் இதை உருவாக்கினா, மனிதன் தான் செயல் பண்ணால், மனிதன் இன்னும் அது பெரிய ஒரு அளவில் எடுத்துன்னு போவான். காஸ்மிக் எனர்ஜியும் கண்டுபிடிப்பான். காஸ்மிக் எனர்ஜி எப்படி இருக்குது, ஆத்மா எப்படி இருக்குது, ஆத்மாவோட செயல் எப்படி இருக்குது, இன்னும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்னவோ அதை வெளிப்படையாக எடுத்துன்னு வர்றதுக்கான வழிகள் இதில் அதிகமாக இருக்குது. சில புத்திகள் குறையலாம். ஆனால் இப்போ பிறக்கிற குழந்தைகள் இன்னும் அட்வான்ஸாக இருக்குது, பெரிய அட்வான்ஸாக இருக்குது. சொல்ல அந்த அளவுக்கு மனித அழிவுன்றது நம்மளால் சொல்ல முடியாது. இன்னும் அதுங்களுக்கு வழி தான் இருக்குமே தவிர
பிரச்சனை இருக்காது. இன்னும் ஈஸியான வழியாக இருக்கும். உலக நாடுகள் சுத்த வேண்டியதில்லை. உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். உட்காந்த இடத்துலேருந்தே அதுங்களுக்கு வழிகாட்டலாம். அந்த மாதிரி நிலைமைகள் வர சொல்ல எந்த காரணம் மனிதன் அழியாது. இன்னும் பெரிய அட்வான்ஸ் AA1 வரும், AA1 and 2 வரும், ஏஏக்குன்னு ஒன்றுன்னு ஒரு பேரும் வைப்பாங்க. அது இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அந்த நிலையெல்லாம் நம்ம இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே பார்த்துருவோம். ஓகே சார், இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னாலுமே ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல வந்து நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா அடித்தட்டு மக்கள் வந்து தங்கத்தை நோக்கி தான் நகருவாங்க. அண்மை காலமாக தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட 1 லட்சம் அளவுக்குலாம் போச்சு. பட் இப்போ இந்த வருஷத்துக்கு பிறகு ஓரளவுக்கு குறைவை சந்தித்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனாலும் ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்குது, இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கும்போது தங்கம் விலை மீண்டும் குறையுமா இல்லை அதிகரிக்குமா? அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இன்னும் அடுத்த மாதம் குறைய போகுது. இன்னும் கொஞ்சம் குறையும். அப்போ தான் வாழ்வாதாரற்ற மக்கள், நடுத்தர மக்கள் வாங்க முடியும். அந்த வாங்குகிற செயல் எத்தனை தான் இந்த தங்கம் சேல்ஸ் ஆகும். இல்லைன்னா தங்கம் சேல்ஸோட இது வந்து குறைஞ்சிரும். ஆனால் தங்கத்தோட வழி வந்து உயரதாக போகுது. 9ஆம் மாதம் இந்த 11ஆம் மாதம் வேறு நாடுகள் வேறு வழிகள் சண்டை வர சொல்ல கொஞ்சம் உயர்த்திடுவான். ஆனால் தங்கத்தில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாது. அதுதான் நம்ம செயல். இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும். ஆனால் இது கொஞ்ச நாள் போன அப்புறமா ஏறதான் போகுது. இதோட மதிப்பு என்றைக்குமே குறையாது. கோல்டு தான் என்றைக்கே குறையாது. இதோட மதிப்பு ஏறப்போகுது. 9ஆம் மாதத்துலேருந்து சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. அப்போ வழி வரும். சிலது ஏறதான் போகுது. அதனாலும் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து கையே வைக்காதீங்க. ஏன்னா 100 ரூபா ஏறுது, 200 ரூபா இறங்கிடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. நிறைய பேர் வெளியே இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஸோ இப்போ வேணாம். இப்போ அது தகுந்த காலம் இல்லை. 9ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே சார், நேற்று ஒரு பிக் பிரேக்கிங் சார். என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு HIV வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளைய சமுதாயம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்களா? இதை எப்படி இதிலிருந்து அவங்களை மீட்டெடுத்து கொண்டு வரது? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? மெயினாக மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் ஆயிட்டாங்க. அதுதான் மெயின். விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் விழிப்புணர்வு பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் இந்த எய்ட்ஸை பற்றி நம்ம சொல்லணும். மக்களுக்கு எடுத்துரைக்கணும். சுகாதார நிலைகள் இதுக்கான வழி பண்ணணும். ஒரு கிளாஸ் போல் நம்ம ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எடுக்கணும். அதுதான் நல்ல வழி. அப்படி எடுக்கலைன்னா இந்த பிள்ளைகள் இந்த இன்ஜெக்ஷன் மூலிமா, அதாவது போதை மருந்துகள், இந்த போதை வந்து இது பண்ணிக்கிறதுனால இன்ஜெக்ஷன் மூலிமா சிரிஞ்சு நான் குத்திக்கிறேன் நீ குத்திக்கிறேன் இந்த மாதிரியா ஒரு சின்ன விளையாட்டாக போய் இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய பிளட்டில் ப்ராப்ளம் இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்தது. இதுதான் மெயினாக இதில் வர்றதே இந்த போதைப் பொருள்னால தான் வருது. ஸோ இந்த போதைப் பொருளை தெரியாத வழியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த நோய் வந்து ஏற்படுது. நோயோட உச்சக்கட்டத்துக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த நோய் படிப்படியாக ஆளை கொன்னுடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் இதை வந்து இது மாதிரியாக பண்ணி வாழ்க்கையை இழந்துடாதே. வாழ்க்கையை இழக்கிறதுக்கான வழிகள் அது காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ சின்ன விஷயத்தை பண்ண போய் உங்கள் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதை செயல்பாட்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் நம்ம எடுத்து வச்சாதான் இந்த பசங்க இதை வழி பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களே ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க. அவங்களே ஒரு தூண்டுகோலாக நின்று எல்லாருக்கும் ஒரு பேச்சை வழி பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசி இது வேணாம் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவு ஒவ்வொரு மாதமும் எடுத்தால் தான் இது விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வை விட்டுட்டோம். விழிப்புணர்வு இல்லாமே இருக்கோம். நம்ம எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக விட்டுறோம். அந்த விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நம்ம வாழ முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே குணமடையணும் அப்படின்னு இறைவனை நம்ம பிரார்த்திக்கலாம். சார், தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தை நோக்கி இப்போ நம்ம வந்துடலாம் சார். தமிழகத்தில் இந்த மேகதாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ்நாடு கர்நாடகா இடையே நீண்ட வருஷமாக வந்து போயிட்டு இருக்குது. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை நேரடியாக போய் சந்தித்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பிரச்சனை சம்மந்தமாக. இதுக்கு எதிர்கட்சிகள் தரப்பில் பல கடுமையான எதிர்ப்புகள் இருக்குது. எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் போனால் இது ஒரு தீர்வை நோக்கி நகருமா இந்த மேகதாது பிரச்சனை? கம்ப்ளீட்டாக இது முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சார் போகணும். நம்ம சார் போய் வழி பண்ணி எல்லாத்தையும் பண்ணார்னா கண்டிப்பாக நடக்கும்.
அதுவும் முதலமைச்சர் இதை எடுத்துருவார் முடிவு. இது மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டிங், ரெண்டாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வர்த்தகங்கள், ரோட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்துடும். டிரான்ஸ்போர்ட்டிங், ரோட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்தால் வர்த்தகம் பெருகும், ஒரு மாநிலத்தோட நிலைமை மாறும். நம்ம மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்கு நட்புறவுகள் வரும். ஏற்கனவே நல்ல ஒரு நட்புறவுகள், சில சில இந்த தண்ணினால் தான் இந்த பிரச்சனையை தவிர மற்றபடி நட்புறவுகள் இருக்குது. நல்ல நட்புறவுகள் உருவாக்கி நமக்கு வழியை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கான வழிமுறை 100% அவர் எடுத்து செய்வார். இது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக போவார், கண்டிப்பாக வழி பண்ணுவார். அதுக்கான வழிகள் இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவரும் இறங்கி வந்து செய்வார். அவரும் வந்து ஒரு நட்பு முறையாக இது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்ற ஒரு நிலைமை ஏற்படும். பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்காது, பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. எவ்வளோ தண்ணி ரொம்ப நாளும் தண்ணி வந்து தான் ஆகணும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டம் தண்ணி ரொம்ப தான் ஆகும். அந்த தண்ணியை திறந்து தான் விடணும். அது வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு இப்போ தண்ணி நீர் வரது குறைவாக இருக்குது. ஏன்னா பெங்களூர் நிறைய பப்ளிக் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ அதிகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால அவங்களுக்கும் ஒரு வழி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான தண்ணிகள் தேவைப்படுது. சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது பேசி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்குன்றதை சொல்கிறேன். சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம், கட்சி தொடங்கி 2 வருஷத்துலேயே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் அவர்களுடைய கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது கட்சியாக மாறுமா? இது தமிழகத்தில் எந்த அளவிற்கு வரவேற்பை கொடுக்கும்? பத்து வருஷம் வெயிட் பண்ணும். 10 வருஷம் இவரோட ஆட்சி இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் 5 வருஷத்துக்கு அப்புறமா இவரும் தொடங்கி இவரும் வழி பண்ணி செயலுக்கு வருவார், வெற்றி வரும். இதே தாவேக்கா ஆரம்பிக்க சொல்லுதா, நம்ம தான் முதல் இதே பேட்டியில் இங்கே மக்களோட ஓட்டு தான் வரும். மக்கள்னால, அதுவும் பிள்ளைகள், சின்ன சின்ன பசங்களோட ஓட்டும், நடுத்தரப்பட்டவங்களோட ஓட்டம் இவங்களுக்கு வழி வந்து செயலாக நம்ம தான் கொடுத்தோம். அதே மாதிரி வெற்றி. அதே மாதிரி தான் தனுஷுக்கும் ஒரு பெரிய வெற்றி இருக்குது. அவரும் சட்டமன்றத்தில் போய் உட்கார் அந்த நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார். ஓகே சார், இப்போ வந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு பல்வேறுகள் தரப்புல இருந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து முன்வைக்கிறாங்க. ஒரு பேசுபொருளாகவே இருக்குது. ஆட்சி தொடருமா, இல்லை மீண்டும் தேர்தல் எதிர்பார்க்கலாமா சார்? ஆட்சி தொடரும். அப்படியே ஆட்சியை இது பண்ணாலும் இவங்களே தான் திரும்பி வருவாங்க. அதனால் பயம் இல்லாமல் இந்த ஆட்சி நடக்க தான் போகுது. இந்த ஆட்சிக்கு பிரச்சனை வராது. நிறைய பேர் வந்து சேர்றாங்க. திரும்பியும் ரீஎலெக்ஷனில் இவங்களே சில இடத்துல வின் பண்ணி வந்து இன்னும் பெரும்பான்மை ஆகுமே தவிர இது குறையாது. அதனால் இந்த ஆட்சி வந்து வலுவாயிடும். ஓகே சார். சார், அதிமுக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த ஒரு கருத்தை முன் வச்சாங்க. நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. பணத்தால் நான், பணத்துக்காகவே நான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதிமுகவே அவரால் தான் உடையுது அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தும் விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதிமுக மீண்டும் இணையுமா, அந்த பழைய நிலையை அடையும்னு எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது அவரோட வழி வந்து கான்ஃபிடென்ட் இருந்து நான் செயல் பண்ணோம், வழி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ எல்லா செயல்லையும் பேச்சிலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்து அவர் செயல் பண்ணுறார். அது கூட்டமைகள் இருக்கலாம். அவருக்கு ஒன்றும் குறையில, 57 சீட்டு இருக்குது. ஸோ 10 சீட்டோ 5 சீட்டோ இருந்தால் பரவாயில்ல. 57 சீட்டு அல்ல. சில எம்எல்ஏக்கள் இப்போது இதுவாகிட்டாங்க. ஆனால் கூட்டணிகள் முதலே சேர்ந்து இருந்தால், இவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து முதலே அவங்க வழி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வலுவாயிருக்கும். ஆனால் இப்போது வலு இழக்கக்கூடிய நிலைமையில் வந்திருக்கு. ஏன்னா சில பேர் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் தொண்டர்களாக இருந்து எங்களுக்கு செயல் வரல, எங்களுக்கு ஒரு மதிப்போ இல்லை வழியோ அவங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ வேறு கட்சியில் அவங்க சேரக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. இல்லை ரிசைன் பண்ணி திரும்ப நின்று அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஏடிஎம்கேயோட பலம் வேறு கட்சியோடு சேர்ந்து பலம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இப்போ சூழ்நிலை இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், நம்ம தொடர்ச்சி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு போயிடலாம் சார். நேர் ஒருத்தருடைய கேள்வி, மன அமைதி, மன நிம்மதிக்கு என்ன பண்ணணும்,
எந்த ஆலயத்தை நோக்கி நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதாவது மன நிம்மதி, மன அமைதி. மன நிம்மதிக்கு வந்து என்ன வழி, மன அமைதிக்கு என்ன வழின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊன் உடல் தான் ஆலயம். முதல்ல ஊன் உடல் ஆலயம். இதை ரொம்ப அலைச்சல் படுத்தாமல் வழி பண்ண மனசை வந்து நிலைநிறுத்தினாவே போதும். நீ எந்த கோயிலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. செய்யக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய காரணங்கள் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ செய்யக்கூடிய வேலைகளை ஒரு வேலையாக எடுத்து இது வேலை நம்மளுது அப்படின்னு செய்கிறப்போ அதில் ஒரு மன நிம்மதி வரும். அப்போது வாழ்க்கை, பிள்ளைகள் நம்ம பார்க்கக்கூடிய வந்து அது மன நிறைவு வரும். அந்த ரெண்டுமே இருந்தாவே போதும். இது ரெண்டுமே கரெக்டான செயலாக நீ பண்ணி உன்னோட அமைதி, தியானம் டெய்லி உட்காந்து தியானத்தை பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய காரியத்தை எப்படி வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே உனக்கு வெற்றி வந்துடும். அந்த வெற்றி கிடைப்போ மன நிறைவு கிடைச்சிடும், மன நிம்மதியே வந்துடும். அப்போது வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய தன்மை பெற்றுவ. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுன்றனால உனக்கு வந்துடும். எந்த கோயிலும் இதுக்கு தேவை கிடையாது. இறை ஒரு பொருள் தான். அந்த இறைவனாக இருக்கக்கூடிய சிவனை நீ வேணாவே போதும். அந்த சிவனாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீ எப்போ வேணாலும், யாராக இருந்தாலும் இறை ஒரு பொருள், அந்த இறையாக இருக்கக்கூடிய பொருளை வேணாவே உனக்கு எல்லாமே கிடச்சிரும். அதுக்கு முக்கியமானது தியானம். தியானம் பண்ணுங்க. ரொம்ப மன அமைதி இல்லைன்னா உங்களுக்கு வந்து யோகா. இந்த யோகா பண்ண சொல்ல மன அமைதி கிடைக்கும். ரெண்டாவது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது. உடலை சீராக்கக்கூடிய தன்மை இந்த பிராணாயாமத்துக்கு உண்டு. எப்போ ஒரு மனிதனோட உடல் சீராதோ மன அமைதி கிடைச்சிடும். மன அலைச்சல்லேருந்து அவன் விடுபடுவான். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் போராட்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இந்த தியான வழிபாட்டில் வந்துடும். ஸோ எது வேணாலும் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை அவர் சொல்ல மன அமைதி நமக்கு கிடச்சிரும் அப்படின்றத சொல்கிறார். இதுதான் மன அமைதிக்கான வழி. நீங்கள் எது பண்ணாவே போதும் அப்படின்றத சொல்கிறார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் முன் வச்சோம், உள்ளூர்லேருந்து உலகம் வரைக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். வந்து டிவி நேரிலும் கொரோனா கொடியரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்கிறார். வணக்கம் நேயர்களை மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.